இப்பதான் கூட்டணி கட்சிக்காரருக்கு ரோசம் வருது. இத்தனை நாள் ரோசமே வரல, இப்பதான் முல்லக்கெல்லாம் ரோசம் வந்திருக்குது. இப்பதான் மக்களுடைய போராட்டம் வலுவடைந்த காரணத்தினாலே வேறு வழி இல்லாம இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி இப்படிப்பட்ட செய்திகளை வெளியிடப்பட்டு என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். நீங்க தானே நேரடியா வந்து எங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சீங்க. திமுக ஆட்சிக்கு உடனே எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று சொன்னீர்கள். நிறைவேற்ற 4 ஆண்டு காலம் அவருடைய மனு கொடுத்து எந்த பிரதிபலனும் இல்லாத காரணத்தினாலே அவள் போராட்டத்தில் இறங்கி 10 நாட்கள போராட்டம் நடத்தி வருகிறார்கள். போராட்டம் நடத்துகிறவர்களை இன்றைக்கு கைது செஞ்சு பல மண்டபத்தில் அடைச்சு வச்சிருக்கிறீங்க. அவள் கேட்பது என்ன? திராவிட முன்னேற்ற கழக தலைவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் போது நேரடியாக சென்று தூய்மை பணியாளர்கள் போராடி சந்தித்து வாக்குறுதி கொடுத்தால் அந்த வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டும் என்றுதான் கேட்கின்றார். திரு ஸ்டாலின் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று தூய்மை பணியாளர் கேட்கின்றார். நான் எம்மன கேள்வி. ஆனால் ஓட்டுகளை பெறுவதற்காக அன்றைய தினம் ஸ்டாலின் இந்த வாக்குறுதி கொடுத்து விட்டார். இன்றைக்கு நிறைவேற்ற முடியவில்லை. ஆனால் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். அவர்களை சமாதானப்படுத்துவதற்கு அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். அவர்கள் வைக்கின்ற கோரிக்கை வேற, இவர் கொடுத்த அறிவிப்பு வேற. ஆக இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினரே அவர் பேசியிருக்கிறார். திமுக கூட்டணி அங்கம் வைக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர், மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர், இரவோடு இரவு அவருடைய பெயர் சு வெங்கடேஷன் அவர்கள் எம்பி வெளியிட்ட அறிக்கை. இரவோடு இரவாக காவல்துறை நடத்திய அப்புறப்படுத்தல் முற்றிலும் சட்டத்திற்கு புறமான மனித உரிமை மீறல். அதை கேள்வி கேட்க சென்றால் மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதாக நம்பர் பிளேட் இல்லாத காவல் வாகனத்தில் ஏற்றி சுற்றி கொண்டு அழைத்தது நாகரிகம், சமூகம் வெக்கி தலைகுனிய வேண்டிய நடவடிக்கை. அத்துமீறிய காவல்துறை மீதும் அதற்கு உத்தரவிட்டவர்கள் மீதும் உடனடி நடவடிக்கை வேண்டும். உரிமைக்காக நடக்கும் போராட்டங்களை எதிர்கொள்ள காவல்துறையை நம்புவதை போன்று அரசியல் பலவீனம் வேறு எதுவும் இல்லை. யாரு சொன்னது? திமுக கூட்டணியில் அங்கீகரிக்கின்ற கம்யூனிஸ்ட் எம்பி வெளியிட்டிருக்கார். அது மட்டுமல்ல, கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த தலைவர் திரு சண்முகம் அவர்கள் வெளியிட்டிருக்கார். அவர் என்ன சொல்றாரு? தூய்மை பணியாளர் வைத்த கோரிக்கையை முதலமைச்சர் நிறைவேற்ற வேண்டும். அதற்கு பதிலாக இன்றைக்கு காலை உணவு கொடுப்பதாக, வீடு கட்டி தருவதாக, காப்பீடு மூலம் இறந்தவர்களுக்கு நிதி வழங்குவதாக நீங்கள் அறிக்கை விட்டிருக்கிறீங்க. அவர்கள் கேட்பது வேறு, நீங்கள் தெரிவிப்பது வேறு. ஆகவே நீங்கள் கொடுக்கப்பட்ட அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்றுதான் தூய்மை பணியாளர் போராடுகிறார் என்று திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் திரு சண்முகம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்.